உலக வரலாற்றினுடைய புத்தகங்களை எடுத்து பார்த்தால் அரஃபா தினம் என்று ஒன்று வரும். அது என்னவென்றால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவுடைய நாளிலே ஆட்சி உரை இருக்கின்றது அல்லவா, அது உலக வரலாற்றையே மறுசீரமைத்த, உலக வரலாற்றையே புதிய பாதையில் பயணிக்க வைத்த ஒரு அற்புதமான வரலாற்று உரை அந்த நாளில் நடந்தது. அதைத் தொடர்ந்து அவர்கள் இந்த இடத்திலும் வந்து தங்கியிருக்கின்றார்கள், உரையாற்றி இருக்கின்றார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் காணப்படுகின்றன. அப்படி என்ன உரையாற்றினார்கள் என்றால், மனித உரிமைகளை பற்றியும் சமத்துவம் சகோதரத்துவம் பற்றியும் அனைத்து மனிதர்களுடைய உயிர் உடைமை பாதுகாப்பு பற்றியும் பெண்களுடைய உரிமை பற்றியும் வட்டியை ஒழிப்பது பற்றியும் ஊழியர் கொள்கையை பின்பற்றுவது பற்றியும் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்வியல் வழிகாட்டுதல்கள் எல்லாம் எப்படி பின்பற்றுவது என்பது பற்றியும் இந்த அரஃபா உரையிலே நபிகள் நாயகம் பேசியதாக வரலாற்று குறிப்புகள் காணப்படுகின்றன. அந்த அரஃபாவுடைய நாளுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்த நாளாக இருக்கலாம், இந்த மினாவிலே வந்து தங்கி இருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த இடத்தில் தான் நபிகள் நாயகம் பொழுதுதாக குறிப்புகள் காணப்படுகின்றன. அப்பொழுது தோழர்கள் அங்கு குழுமி அவருடைய உரையை கேட்டு உள்ளத்திலே ஏற்று இஸ்லாமிய வாழ்வியலை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டதாக பதிவுகள் காணப்படுகின்றன.